ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த வாரத்துக்கென்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேவப்பிள்ளையில நீங்களும் நானும் யார் தெரியுமா? ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். We are followers of Jesus Christ. ஆமென். நாம் எப்போது ரட்சிக்கப்பட்டோமோ, இயேசுவே என் பாவத்தை மன்னித்து என் உள்ளத்தில் வாரோம், உம்மை என் சொந்த ரட்சகராக ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு அர்ப்பணித்த போது அவர் நமக்குள்ளே வந்துடுறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிடுகிறோம். அவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம், நான் ஆண்டவரை பின்பற்றணும், அவர் பிள்ளையார் வாழணும்னு நினச்சா அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஒன்று தெரியுமா? சிலுவை இல்லாமல் சிங்காசனம் கிடையாது. ஆமென். இயேசு சிலுவையில் அறைந்ததுனால தான், இயேசு சிலுவையில் மரித்ததுனால தான், இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தினால தான் இந்த சிலுவை இன்னைக்கு ஒரு புனித சின்னமாய் காணப்படுகிறது அல்லவா? திஸ் இஸ் தி எம்பளம் ஆஃப் லவ். தேவ பிள்ளைகளை, அது அன்பின் சின்னம். இட்ஸ் எ எம்பளம் ஆஃப் விக்டோரியஸ். இது ஒரு வெற்றியின் சின்னம். இட்ஸ் எ எம்பளம் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் சின்னம். தேவ பிள்ளைகளை, அன்னைக்கு இந்த சின்ன சிலுவை எப்படி இருந்துச்சுன்னா, அவமான சின்னமா, தூக்கு மரமா, தண்டனைக்குரியதாக இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தாரோ, தன் ஜீவனை கொடுத்து மரித்தாரோ, அந்த சிலுவை அவமான சின்னம் அல்ல, அது ஒரு வெற்றியின் சின்னமாய், அது ஒரு அன்பின் சின்னமாய், நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற சின்னமாய் ஆமென் மாறிவிட்டதல்லவா? அது ஒரு புனித சின்னமாய் மாறிவிட்டதல்லவா? அதனால தான் ஆண்டு சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினா அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றணுமா? அப்போது சில வெறுக்க வேண்டிய காரியங்களை தேவ பிள்ளையில் இந்த லெந்து நாட்களில், விசேஷமாக இந்த பரிசுத்த வாரத்தில் நாம் ரொம்ப முக்கியமான நாட்களை அனுசரிக்கிறோம். நல்லது. இன்னும் நான் வெறுக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்குது அல்லவா? இன்றைக்கி அதை வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து, விட வேண்டிய காரியங்களை விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றும் போது நிச்சயமாக சொல்கிறேன், நீங்களும் ஒரு குட்டி இயேசுவாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? தேவப்பிள்ளை, அவரை பின்பற்றுவதில் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவின் சுவாபத்தை, கிறிஸ்துவின் நேச்சர், ஆமென், கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நமக்குள்ள காணப்பட வேண்டும் அல்லவா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமென். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அப்படின்னா எனக்கு உகந்தவன் அல்ல, அவன் என் பிள்ளை இல்லை. தேவ பிள்ளையில சிலுவையை எடுத்து அவரை பின்பற்று தான் உங்களை என்னை கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் நமக்கு அடிச்சுவடைகளை வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடை பின்பற்றி நாமும் அந்த வாழ்கிற உலகத்தில் ஒரு குட்டி இயேசுவா, ஆமென், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறல்லவா? இந்த பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 5:1 கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. ஆமென். பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுங்க. நீங்கள் அவர் பிள்ளை தானே, அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறோம்ல தேவ பிள்ளையில. அப்போ நாம் அவர் பிள்ளையாக இருந்தால் அவரை பின்பற்ற வேண்டியது உத்தமத்தோடு, ஆமென், உபத்திரத்திலையும் பின்பற்றும் போது ஆண்டவர் நிச்சயமாக அவரோடு கூட வாழ்கிற அந்த நாட்களில் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம இருப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோத்திரப்பா ஆண்டவரே, நாங்கள் உங்கள் பிள்ளைகளை போல உண்மையாக எங்களை பின்பற்ற, வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து விட்டு ஆண்டவரே சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னென்னலாம் இன்னும் ஆண்டவரே வெறுக்க முடியாமல் இருக்கிறதோ அதை வெறுக்க, அதை விட்டுவிட எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்கணும், கிருபை கோப்ப கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவரை பின்பற்றுங்க, அவரை போல மாறுவீங்க. காட் பிளஸ் யூ.